ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கன்னியாகுமரிக்கு வந்து காலையில் ஒரு 6:30லேருந்து ஈவினிங் ஒரு 2:30 3:30 வரைக்கும் என்னென்னலாம் சுற்றி பார்க்க முடியும் அண்ட் என்னென்னலாம் செலவாகுது அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ விவேகானந்தர் பார்க் ஆக்சுவலி போட் விடலன்னு சொன்னாங்க, இப்போ விடுறாங்க. அப்புறம் வந்து இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை விட்டு விட்டு அடிக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம், சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்வாரியம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டேல நல்லா சுற்றி பார்க்கலாம். எவ்வளோ எஃபெக்டிவாக எத்தனை பிளேஸ் சுற்றி பார்க்கலாம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க டெக் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 3வது நாளாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சோழி வாங்குறான். என்னது இது கை தருது? எதுக்குன்னா தாய்பாஸ் விளையாட. மலையில் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கன்னியாகுமரி தான் டெஸ்டினேஷன். என்ன தெரியுது? ஆட்டோ. நல்ல மலைப்பா கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ். ஐயோ, இப்பயே இவ்வளோ மழை அடிக்குதே. நாளைக்கு சுற்றி பார்க்க முடியுமா இல்லை சன்ரைஸை தான் பார்க்க முடியுமா? தெரியலையே, பார்ப்போம். சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோம். இது மழை பெஞ்சனால கொஞ்சம் நாங்களே லேட்டாக தான் எழுந்தோம். இப்போ 6 மணி ஆகுது. மேக்ஸிமம் வந்து 6:30க்குள்ளே சூரியன் உதிக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பீச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டராடா 2.5 கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சு. இங்கேயே ஒரு பீச் இருக்கான்னா இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு அது அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பாப்பா விட பார்க்க முடியாது, ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி க்ளவுட் நிறைய இருக்கு. போடாட்டி இருட்டில் வந்தோம், இல்லாட்டி வரத்துக்குள்ளே வெளிச்சம் வேறு ஆயிடுச்சு. இதுதான் ஹார்பர் கிட்ட போயிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், கன்னியாகுமரி ஹார்பர். ஓகே, வந்தாச்சு. மேகங்கள் இருக்கிறனால சூரியன் தெரியலப்பா. இந்த இடத்துல தான்டா இந்த படம் காட்டினாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இன்னைக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. ஸோ நாங்கள் வரும்போது கூட மேக கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி இந்த இடம் வாங்க அதான் தண்ணியில் இறங்கல. ஸோ அங்கே தெரிஞ்சு பாருங்கள் விவேகானந்தர் பாரு. அங்கே ஒரு இது மாதிரி வாட்டர் பிரேக் இருக்குல்ல. ஸோ அங்கே தான் எப்போவுமே எல்லாருமே இருந்து பார்ப்பாங்க. நம்ம லேட்டாக வந்ததுனால நம்ம இதுலேருந்து இங்கே வந்தாச்சு நம்ம. அண்ட் இங்கே அழகாக கோவில் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆஹா, ரொம்ப அழகாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம எப்பயும் பார்க்குற சன்செட் வியூவை விட இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது. அது வரைக்கும் கூட போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். வேற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். ஆமாம், ஆக்சுவலி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி தெரியுதுல, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்பர். அவங்க கன்னியாகுமரி ஹார்பர். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, முடிஞ்சால் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மலை தெரியுது, அதாவது மவுண்டன் ரேஞ்சஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியுது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் கன்னியாகுமரி ரொம்ப வளைஞ்சிருக்கோம்ல, அந்த வளைஞ்ச அந்த நிலப்பரப்புலாம் தெரியுது. இந்த சைடு ரொம்ப அழகான இடமா இருக்குது. நான் அந்த நிலப்பரப்பு தெரியுது சொன்னல, அது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க அந்த கூடங்களும் அணுமின் நிலையமா. ஸோ அதுதான் இங்கே தெரியுதா, ரொம்ப பக்கமாக தெரியுது. ஆல்மோஸ்ட் நிறைய கிலோமீட்டர்ஸ் போகணுன்றாங்க, 30-40 கிட்ட அட்லீஸ்ட் மினிமமாக சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சன் அதை சூரிய உதயம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் என்னென்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையிலேருந்து பார்த்தா தெரியும் சன் வந்து எந்தெந்த மாதம் எப்படி எப்படி உதிக்கும்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சமாக என்ன ஆகிடுமா, சன்செட் அதாவது சன்ரைஸ் வந்து இந்த சைட் போயிடுமா. ஸோ இந்த இடம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வாங்க, அப்போ வந்து நீங்கள் இன்னும் சன்ரைஸ் நல்லா பார்க்கலாம். அதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஆமாம், ஃபிஷிங் ஹார்பர். ஓகே, உள்ள தண்ணிக்கே அலௌடு இல்லையாமா, அதனால் இங்கேயே ஒரு வாட்டி காலை நினச்சிடலாம். கிளியராக இருக்குல்ல, ப்ளூவாக இருக்கு. அம்மா சரி போதண்டா. இது வேறு ரொம்ப ராக்கி பீச்சாக இருக்குது, கடல் வேறு சீற்றமுடன் காணப்படுகிறது. போ, நான் என்ன பண்ணுவேன், குட்டி மனிதன் தானே நான். ஐயோ பயமாக இருக்கே. இவங்க பாரு கிராஸ் அழகாக வச்சுருக்காங்க.
ஒரு ஏத்துனாங்க பாருங்க, லைட்டா பயந்துருச்சு கடலை பார்த்தோன்னே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்து எங்கடா போகிறோம்? ஓகே, எட்ஜுக்கு போகிறோம். அதான் ஹார்பரில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பிரேக் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு அண்ணா. அப்போ எவ்வளோ போட்டு, எவ்வளோ ஷிப்பு, பயத்தில் வாயெல்லாம் கொலருது, செமையாக இருக்கு. ஆஹா, இங்கே பார்க்கும்போது கடல் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. என்லெஸ் சீ வந்து தெரியுது. ஆக்சுவலி இங்கே வந்தோடனே மழை பெய்யுது. ஃபிஷிங் ஹார்பர் பார்க்கலான்னு வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து கூட நம்ம வந்து சன்ரைஸ்லாம் வந்து பார்க்கலாம். எனக்கு கடலை பார்க்க பயமாக இருக்குது, அதான் கிளம்புவோம். ஐயோ மழை ஜோருன்னு பெய்யுது. ஓகே, இப்போ வந்துட்டு தேர்ட் பிளேஸாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம், அங்கே திருப்பதியில் இருக்க மாதிரியே கோவில் கட்டியிருக்காங்களாம். ஆமாம், டேய் என்ன மேன் சொல்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதை பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆக்சுவலி மழை இப்போ நின்றுருச்சு, ஆனால் நமக்காகவே வந்து மழை பெய்யுது நிற்கிது. நம்ம கரெக்டாக இடத்துக்கு வந்து நின்றுச்சு, அதனால் பார்க்கலான்னு வந்தோம். வரும்போதே பார்த்தேன் கோபுரம்லாம் அதே மாதிரி இருக்குங்க. நான் வருஷத்துக்கு 2 அட்லீஸ்ட் மினிமம் ஒரு வாட்டியாவது போயிடுவேன்ல, அதனால் அதே மாதிரி இருக்குது. லட்டு கவுண்டர்னு போட்டாங்க, மூடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க படிக்கட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அப்படியா? இங்கேருந்து ஆக்சுவலி சன்ரைஸ் பார்க்கலாமா? ஆமாம். ஓகே, இது அதோட சரியான வியூவாக இருக்குங்க. நல்லா மேடெத்தி கட்டியிருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து தர்ஷனம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு சுற்றிடலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படி சுற்றிட்டு உள்ளே போகலாம். திருப்பதி கோபுரத்தில் இந்த விமான பகவான் சொல்லி ஒருத்தருக்கு மட்டும் அதாவது சில்வர் கலரு இது பண்ணியிருப்பாங்க அந்த திருவாச்சியில். அப்போயே மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த திருப்பதி அடிக்கடி போனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா கடல் கிட்ட இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இப்போ ரீசெண்ட் 3 இயர்ஸ் முன்னாடி கட்டியிருக்காங்க போல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பீச் கிட்டே வந்தாச்சு. காந்தி மண்டபம் அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்க வந்திருக்கோம். ஸோ காலைல 3 பிளேஸ் வந்து அவர் சுற்றி காட்டினார்ல, ஹார்பர், சன்ரைஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த திருப்பதி கோவில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 250 வந்து வாங்கினார். ஸோ இப்போ வந்து எங்களோட ஃபேமிலி எல்லாரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால கூப்பிட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். திருப்பி மழை பெஞ்சிச்சுங்க, திருப்பி நின்றுச்சு. இங்கே ஏதோ ஆமாம் திருப்பி இங்கே ஏதோ மியூசியம் வேறு இருக்குது போல், க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள், நல்லா முடிஞ்சால் அதுக்கப்புறம் வேணா சுற்றி காட்டுறேன். ஓடுவோமாடா. சரியான மழையில் மாட்டிக்கினவங்க. திருப்பி மழை இப்போதான் நின்றுச்சு. கடல் இங்கே ஓடிட்டு இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா போட்டிங் அலோவ் பண்ணுறீங்க. இது உள்ள போட்டிங் இருக்கா? கன்னியாகுமரியில் அந்த விவேக் ஜோக்கு கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். போட்டிங் வச்சு விவேகானந்த பாறைக்கு போகிறாரா, பகவதி அம்மன் கோயில் திருவிழா வரையா. ஓகே, நம்ம வரும்போது வாக்கிங்கில் போச்சு அந்த குதிரை. ஆமாம் ஆமாம் இருக்கலாம், இல்லை அதோட மாதிரி வேறு குதிரையாகவும் இருக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்க்குறேன். லைட் ஹவுஸ் கூட அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மனம் ஏமாற்றமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி போகிறாங்க பாருங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லை. கொஞ்சம் ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் அஃபோர்டபுளாக இருக்குது நிறைய விஷயங்கள். ஆட்டோ அஃபோர்டபுளாக இருக்குது, குதிரை சவாரி அஃபோர்டபுளாக இருக்குது. சவாரி 80 rupees சொன்னோன்னே அப்படியே ராஜ் ஓடுறான் பாருங்க. ஐயோ ராஜு. ஓகே, யாருன்னு கூட மறுபடியும் ஒரு ரைடு. சூப்பர் ஆரின், பாய் 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 பாய்.
ஆரன் பாய். ஜாலியாக தான் இருக்கா, நான் தான் லைட்டாக இதுவாக இருக்கேன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிக்குது, மனசுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடல்லலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரோன் ஹாப்பி? அவன் ஹாப்பி ஹாப்பி யாருனோ குதிரை சவாரிலாம் போயிட்டு வந்தார்ல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் வந்து போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். டிக்கெட்லாம் கம்மி தான். ஸோ போகலாமா ஆரோன்? பார்த்தீங்கன்னா 5:30 to 6:30 போட்டுருக்காங்க. மெயினாக 15 ரூபா. மதியான வேலைலாம் வராதிங்க, மண்டை போல லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்து மாட்டிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டைம். லைட்டாக தான் வந்து சன்லைட் படுது. கொஞ்சம் நடந்து அதுதான் உண்மையாக நடந்தது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் வந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5:30 to 6:30 வரைக்கும் டைமிங். ஸோ சன்ரைஸ் சன்செட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பரான இடம். ஏன்னா மேலே ஏறிப்போ ஹைட்டாக பார்ப்போம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து 15 ரூபா, சின்னவங்களுக்கு 5 ரூபா. கொஞ்சம் நடந்து போனோம். இப்போ கடல் செம்மையாக இருக்குது. அதனால தாங்க போட்டிங் விடலை. ஓகே, ஆக்சுவலி இப்படி தான் சுற்றி நடக்கணும். கடல் செம்ம அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் கன்னியாகுமரியுமே அந்த வியூ டவர்லேருந்து பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இன்னும் 2 அடுக்கு தான் இருக்குது. பாருங்கள் எத்தனை ரிங்கு நம்ம நடந்து வந்திருக்கோன்ட்டு. ஓகே, ஸோ மேலே வந்தாச்சு. செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து வேறு கலர்லேயே தெரியுது இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா பாறை அந்த மண் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து தண்ணி அவ்வளோவா போகாது. ஸோ போக போக இதுவாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை, அப்புறம் காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், ஈவன் முக்கூடலில் கூட நிறைய பேர் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே சன்ரைஸ் பார்த்தோம்ல. ஸோ இந்த எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பார்க்க போவோம். ஸோ அதுக்கு இங்கே விட கொஞ்சம் தூரம், பட் ஆனால் அங்கே இருக்க கடல் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அங்கே விளையாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஹோல் கன்னியாகுமரி. லைட் ஹவுஸ்லாம் யாரும் அலோவ் பண்ணல ஆக்சுவலி. ஆஹா, திருப்பி மழை வர போங்க. திருப்பி ஃபாக் ஆகுது, திருப்பி மழை வருது. அதுக்குள்ள நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடுவோம். ஆமாம், கார் மேகம், கரு மேகம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இங்கே எது எடுத்தாலும் 5 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா கடையில். ஆல்ரெடி இப்போ தான் 5 ரூபாயில் 10 கிளிப் எடுத்தேன். இது நல்லா இருக்கு. இந்த மாதிரிலாம் போடுவாங்களா? ஓகே, ஸோ அட்லாஸ் பார்த்தீங்கன்னா போட்டிங் அட்லாஸ் விடுறாங்கங்க. விடும்போதே போய் நின்றுலாம் தோணுது. இப்போ தான் முக்கூடலுக்கு வந்தோம். முக்கூடல் அப்புறம் கூட வரலாம், வாங்க போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா முக்கூடல் வந்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப தண்ணி வந்து காற்று மழைலாம் இருக்கனால ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போட்டிங் வேறு அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கூடல் போயிட்டு நேராக போய் போட்டிங்கில் க்யூ நிற்க போகிறேன். இப்படி இருந்தாலும் சரியான கூட்டமாக இருக்கும். போன வாட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுங்க. அப்போ செம்மையாக இருக்குங்க. அங்கேயும் நிறைய படிக்கட்டு இருக்கு, அங்கேயும் குளிக்கிறாங்க. நம்ம போய் காலை நினச்சிட்டு வந்துடுவோம். லைட்டாக பயமாக வேறு இருக்குது. தண்ணி இப்பயே விழுதுரும் வருது வேறு. சைடில் போய் நினைப்போம். இருந்து காத்தடிக்குதா, ட்ரெஸ் வேற மேலக்கா பறக்குதுங்க. அப்போ அதுவே வந்து காலை நினைச்சு விட்டு போய் நன்றி கடலே, நன்றி கடல் மாத்தாவே. ஐயோ, ஆக்சுவலி காலை செம்மையா வருதுங்க. கடல்ல வந்து அந்த ராக்ல பட்டு லைட்டா வரதே இந்த அளவுக்கு மேல மேல வருது. அவ்வளவுதான், காலை நினைச்சாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டிங்ல போய் லைன் நிக்க போறோம். எப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆயிடும். ஸோ அது முடிச்ச உடனே தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இப்போ வரைக்கும் என்னென்ன செலவாச்சுன்னு அப்படியே வீடியோலேயே சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நடுவில் மட்டும் மெரைன் எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன். ஸோ அது மட்டும் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து ஆகும். அதில் சில கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன். அது என்ன நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, அதை அனுப்புகிறாங்க பேர் எல்லாரையும். காற்று ஹெவியாக இருக்குல்ல.
ஸோ போட்டிங்க்கான கியூ எப்போவுமே அதிகமாக இருக்கும். இன்றைக்கி மழை பெஞ்சு காலிலேருந்து அனுப்பலை. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னும் அதிகமாக தான் இருக்குது, குறையவே இல்லை. நாங்கள் இங்கே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. மழை பெஞ்சனால டக்கு டக்குன்னு லைன் வந்துருச்சு. போன இடத்துல 3 மணி நேரம் நின்றுருந்தோம், மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour நின்றுருப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் டிக்கெட் லைனில் நிற்கிறோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா 300 லைனு. ஸோ ஒருத்தவங்க 300 ருபீஸ். இது வரையா? அது பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் டிக்கெட் ஒருத்தங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். போயிட்டு வரத்துக்கு வந்து இது அண்டு விவேகானந்தர் பாறையில் மட்டும் ஏதோ என்ட்ரி டிக்கெட் ஒன்று வாங்குவாங்க. லாஸ்ட் டைமே ராஜ் புலம்பின்தான். ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஓகே, ஸோ போட்டிங்க்கு வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த வாட்டி என்ன புதுசுன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் தனியாக நிற்க வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஏற்றுவாங்களா இல்லை வேறு போட்டான்னு தெரியல. ஓகே, ஸோ போட் வந்துடுச்சு. இந்த போட்டில் அங்கேருந்து வந்தவங்களை அமுச்சு விட்டுட்டு நம்மளால ஏற்றி விடுவாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ் தனித்தனி லைனில் நிற்க வச்சாலும் ஜென்ட்ஸையும் ஒன்றா தான் ஆக்சுவலி உள்ளே அமிச்சாங்க. இப்போ நானும் ராஜா எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்துருக்கோம். காலிலேருந்து மழை வெயில் இப்போ ஓகே. நாங்கள் போகிற டைம் செம்ம க்ரௌடுங்க. அப்பா பயமா இருக்கு. ஸோ இங்கே வேற வந்து டிக்கெட் எடுக்கணும். வாங்க போய் அங்கே நிற்போம். வரத்துக்கு பாருங்க எவ்வளோ பிரிக்கும். ஓகே, ஸோ இதுக்கு என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறைக்கு 30 ரூபி டிக்கெட் அண்ட் ஃபுட்வேர் வந்து தனியாக வேணும். அது மட்டும் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதுவும் போய் பார்த்துட்டு மாதிரி மலையில் வந்து மாட்டிக்கு நின்றுக்கிறோம் லைனில். அங்கே இருக்கு எதுவுமே தெரியலங்க. புயல் வீசுது. ஓகே, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுங்க. டிக்கெட் எடுக்க வர்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12:20 கிட்ட வந்து ஆகுது. ஆல்மோஸ்ட் காந்தி மண்டபத்துக்கு அப்புறம் 2 hours ஆச்சு. ஓகே, 10 டிக்கெட் மாமா எடுக்கிறாரு. நாங்கள் டேரெக்டாக உள்ள போகிறோம். ஓகே, ஆக்சுவலி காலில் சுற்றி கால் வலிக்குதுங்க. ஆக்சுவலி எத்தனை மணிக்கு? ஒரு 6:30 மணி 6:20 கிட்ட சன்செட் பார்த்தோமா. ஒரு 5:30 மணிக்கு எழுந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. காந்தி மண்டபத்துக்குள்ளே வந்துருக்கோம். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ மழை பெய்யுது. ஆக்சுவலி இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் கூட உட்காரலாம். கால்லாம் வலிக்குது எல்லாருக்கும். ஆமாம், அங்கெல்லாம் கருமேகம் வந்து இருக்குது. மழை பெய்கிற மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்தா. இப்போ இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்குது. காந்தி மண்டபம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட நல்லா இருக்கும். நாங்கள் இதுமாரி தான் போனோம். ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கூடல் போக போகிறோம். அதுக்கப்புறம் பவானி அம்மன் கோவில் போக போகிறோம். அப்புறம் ஒரு சர்ச்சு, பீச்சு, இதெல்லாம் பிளானில் இருக்குது. அப்புறம் முன்னாடி வேறு ஒரு வேக்ஸ் மியூசியம் இருக்குது. ஸோ எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு கவர் பண்ணுவோம். கால் தாங்க வலிக்குது. ஓகே, ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இவ்வளோ மலையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். மெயினாக வந்து எஃபெக்டிவாக சுற்றி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, இதை விட நிறைய இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி பக்கத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. இந்த சைடு வட்டக்கோட்டையில் வந்து கோட்டை இருக்குது. இந்த சைடு கூட பார்த்தீங்கன்னா அழகான பீச்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் டைம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எவ்வளோ செலவாச்சுன்னு. ஏன்னா இப்போ நான் கேல்குலேட் பண்ணல, அப்புறமா கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பார்க்குறேன். Bye from Ema. Vareta.